ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஆருத்ரா கோல்ட் நிறுவனத்திற்கு தொடர்பா என்று விசாரிக்க வேண்டுமென தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களை ஏமாற்றக்கூடிய நபர்களை பாதுகாக்கக்கூடிய கட்சி பாஜக என்றும், இது நிதி நிறுவன மோசடியாகவும் தங்க கடத்தலாகவும் இருக்கட்டும் என்று கூறினார். தவறு செய்தவர்களை அரவணைத்து தைரியம் கொடுப்பது பாஜகவின் சித்தாந்தம் என்று கூறிய செல்வ பெருந்தகை, ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தங்க நகை நிறுவனம் பெயர் அடிபடுகிறது என்று கூறினார். ஆருத்ரா கோல்ட் நிறுவனத்திற்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் தொடர்பு என்று அவர் கூறினார். சங்கரராமன் கொலை வழக்கில் சரணடைந்தவர்களை விசாரிக்கும் அவர்கள் உண்மை குற்றவாளி அல்ல என்று கூறிய செல்வ பெருந்தகை, அதேபோல் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் விசாரணை நடத்தும் போது தெரியும் என்று தெரிவித்தார். மக்களிடம், ஏழை எளிய மக்களிடம் ஆசை வார்த்தைகளை காட்டி கிராமங்களில் உள்ள மக்களை 1000 ரூபாய் கொடுத்தால் நாங்கள் 1 லட்சம் தருகிறோம் என்று கடின உழைப்பால் அவருடைய வாழ்க்கை சேமிப்பை ஏமாற்றி டெபாசிட் என்ற பெயரில் பெற்று ஏமாற்றுவது பல ஆயிரம் கோடிகள், 1 2 அல்ல. இப்படி ஏமாற்றுவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது எந்த கட்சி? பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சி. அது பங்கு சந்தை மோசடியாகட்டும், நிதி நிறுவனங்கள் மோசடியாகட்டும், தங்க கடத்தலாகட்டும், ஏழை எளிய மக்களிடம் ஏமாற்றி பெறப்பட்ட ஆயிரக்கணக்கான கோடிகள் அந்த உரிமையாளர்களுக்கு கட்சியில் காவல்துறை முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் போட்ட பிறகு ஒரு கட்சியில் பொறுப்பு கொடுக்குறாங்க. இதையெல்லாம் எதை காட்டுகிறது? தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தேர்தல் நன்கொடை, அவருடைய ஏஜென்சிகளை அனுப்பி மிரட்டி பணம் பெறுவது என்பது வேறு. மத்திய ஒன்றிய அரசை பயன்படுத்தி இப்படிப்பட்ட வேலையில் இறங்கி நிதி நிறுவனங்களை டேக் ஓவர் செய்வது, வெகுஜன மக்களை ஏமாற்றி ஆயிரக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்து வந்தால் அவர்களுக்கு கட்சியிலே முக்கிய பங்களித்து பொறுப்புகள் கொடுத்து அவர்களை ஆதரிப்பது, அரவணைப்பது, காப்பாற்றுவது அல்லது தைரியம் கொடுப்பது